மகேந்திர சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷங்கள் எல்லா திசைகளிலும் முழங்க கூடாரத்தின் உள்ளே இருந்து மகேந்திர பல்லவர் வெளியில் வந்து நின்றார். தூரத்தில் காவலர்களுடன் வந்து கொண்டிருந்த பரஞ்சோதி இதை பார்த்ததும், தான் இவ்வளவு நேரம் பயணித்தது வஜ்ர பாகுவேஷத்தில் இருந்த மகேந்திர சக்கரவர்த்தியுடனா என்று வியந்தான். அது முதல் அவர் மேல் பரஞ்சோதிக்கு மரியாதை அதிகமானது. பரஞ்சோதி மகேந்திர பல்லவரின் அருகில் வந்ததும் மகேந்திரர் அவனை பார்த்து, பரஞ்சோதி, நீ ஆசைப்பட்டது போலவே பல்லவ சைனியத்தின் ஒரு படைப்பிரிவிற்கு உன்னை தளபதியாக்குகிறேன் என்று கூறி முடித்ததும் சுற்றியிருந்தவர்கள் பல்லவ தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டார்கள். உடனடியாக மகேந்திர பல்லவரின் கைப்பட ஒரு ஓலை எழுதப்பட்டது. அதில் பரஞ்சோதியை பற்றி எழுதியிருந்தது. அது காஞ்சிக்கு கொடுத்து அனுப்பப்பட்டது. 6 மாதங்கள் மகேந்திர பல்லவருடன் பரஞ்சோதி வாதாபி படையை முன்னேற விடாமல் நர்மதை நதி கரையின் ஓரத்திலேயே வைத்திருந்தார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு மகேந்திர பல்லவர் பரஞ்சோதியை அழைத்து அவரிடம் ஒரு ஓலையை கொடுத்து, பரஞ்சோதி, நீ காஞ்சிக்கு புறப்படு. நரசிம்மனிடம் இந்த ஓலையை கொடுத்து கோட்டையின் பாதுகாப்பிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும்படி சொல். மேலும் ஆயனரின் வீட்டிற்கு சென்று இந்த ஓலையை அவரிடம் கொடுத்து விடு என்று சொல்லி மற்றொரு ஓலையையும் கொடுத்தார். தளபதியாக பதவியேற்ற முதல் முறையாக பரஞ்சோதி காஞ்சி கோட்டைக்கு வருகிறார் என்று தெரிந்ததும் நரசிம்மர் அவரை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கோட்டையின் வாசலுக்கே வந்து காத்திருந்தார். மாலை நேரம் தூரத்தில் பெரும் புழுதி படலம் பறக்க பரஞ்சோதி சில குதிரை படை வீரர்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் மகிழ்வோடு நரசிம்மர் அவரை வரவேற்றார். பரஞ்சோதியும் நரசிம்ம பல்லவரும் பேசியபடியே கோட்டைக்கு உள்ளே சென்றார்கள். இருவரும் குதிரையில் பேசியபடியே காஞ்சி நகரின் அழகை ரசித்துக் கொண்டே சென்றார்கள். பரஞ்சோதி நீண்ட நாட்களுக்கு பின் காஞ்சி நகரின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார். இரவு கோட்டையில் இருவரும் ஒன்றாக உணவருந்திவிட்டு உறங்கினார்கள். மறுநாள் காலை பரஞ்சோதி ஆயனர் வீட்டிற்கு செல்வதாக நரசிம்மரிடம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டார். மறுபுறம் 6 மாத காலத்தில் ஆயனரின் வீடு முற்றிலும் மாறிப்போயிருக்கிறது. ஆங்காங்கே சிலைகள் அரைகுறையாக கிடந்தன. ஆயனர் ஏதோ சில மூலிகைகளை வைத்துக்கொண்டு ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார். அப்போது குதிரைகளின் காலடி தடம் கேட்டது. வீட்டின் உள்ளே இருந்து சிவகாமியும் வெளியில் வந்தால் பரஞ்சோதி ரதத்திலிருந்து இறங்கி ஆயனரை நோக்கி வந்ததும் ஆயனர் அவரை வியப்புடன் வரவேற்றார். பரஞ்சோதி, நீ சென்ற காரியம் வெற்றியடைந்ததா? அஜந்தா ஓவிய ரகசியத்தை அறிந்து கொண்டாயா என்று ஆவலுடன் பரஞ்சோதியிடம் கேட்டார். ஆனால் பரஞ்சோதியே, மன்னித்து விடுங்கள் குருவே, நான் சென்ற காரியம் கைகூடவில்லை என்று வருத்தத்துடன் சொன்னார். அதற்கு சிவகாமி, அப்பா, இவர் இப்போது பல்லவ நாட்டின் தளபதியாகிவிட்டார் என்று சொன்னதும் ஆயனர், நானும் கேள்விப்பட்டேன், மிக்க மகிழ்ச்சி என்று கூற பரஞ்சோதி தன்னிடம் இருந்த ஓலையை எடுத்து ஆயனரிடம் கொடுத்து, ஐயா, மகேந்திர பல்லவர் இந்த ஓலையை தங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று கொடுக்க ஆயனர் ஓலையை வாங்கி படித்தார். அதே நேரம் பரஞ்சோதி தான் வந்த வேலை முடிந்ததால் மீண்டும் காஞ்சி கோட்டைக்கு புறப்பட்டார். சிவகாமி ஆயனரை பார்த்து, அப்பா, சக்கரவர்த்தி என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு ஆயனர், அம்மா, விரைவில் யுத்தம் வரப்போவதால் நம்மை காஞ்சி கோட்டைக்கு உள்ளே வந்து தங்க சொல்லி மகேந்திரன் ஓலை அனுப்பியிருக்கிறார். நீ என்ன சொல்கிறாய் என்று ஆயனர் கேட்க, எனக்கு இங்கேயே இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது என்று சிவகாமி சொன்னார். நானும் அதைத்தான் யோசித்தேன் என்று ஆயனர் சொன்னார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த நேரம் நாகநந்தி அங்கே வந்தார். அவரை பார்த்ததும் ஆயனர், அடிகளே, இத்தனை நாள் எங்கு சென்றிருந்தீர்கள் என்று கேட்க, நான் சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் சென்றிருந்தேன். அங்கே எல்லாம் உங்கள் மகள் சிவகாமியை பற்றி அனைவரும் அறிந்திருந்தார்கள் என்று சிவகாமியின் புகழை பற்றி சொல்லி, ஒரு முறை நீங்களும் உங்கள் மகளும் சோழ நாட்டிற்கு சென்றுவிட்டு வாருங்கள் என்று நாகநந்தி சொல்ல சிவகாமியின் ஆயனரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மறுபுறம் வடக்கே நர்மதை நதிக்கரையில் பல்லவ சைனியத்தின் முகாமிற்குள் ஒரு குதிரை வேகமாக வந்து கொண்டிருந்தது. குதிரையில் வந்தவர் சத்ருகண்ணன். குதிரையிலிருந்து இறங்கி மகேந்திர பல்லவரின் கூடாதாரத்திற்குள் சென்றார். அவரை பார்த்ததும் மகேந்திரர் வரவேற்று, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கிறதா சத்ரு என்று கேட்க, ஆமாம் சக்கரவர்த்தி என்று நாகநந்தி ஆயனர் மற்றும் சிவகாமியை பற்றி தான் அறிந்த விஷயங்களை சொன்னார். மேலும் நரசிம்மர் சிவகாமிக்கு எழுதிய காதல் ஓலையை மகேந்திரரிடம் கொடுக்க மகேந்திர பல்லவர் அதை படித்துவிட்டு, என் மகன் தன் காதலையும் பெரிதாக எண்ணாமல் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு கோட்டைக்குள்ளே இருக்கிறான் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார். மேலும் துர்விநீதன் என்னும் அரசன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். கோட்டைக்குள்ளேயே அடைந்திருந்த நரசிம்மனுக்கு நான் இப்போது விடுதலை கொடுக்கப் போகிறேன். தளபதி பரஞ்சோதியுடன் சேர்ந்து ஒரு படையை திரட்டி கொண்டு துர்விநீதனை எதிர்த்து போரிடும்படி நரசிம்மனுக்கு நான் ஒரு ஓலையை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் கைப்பட ஓலையை எழுதி சத்ருக்கனனிடம் கொடுத்தார்.
காஞ்சி கோட்டையில் புவனமாதேவியுடன் நரசிம்மரும் பரஞ்சோதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் கோட்டைக்குள்ளேயே ஒளிந்து கிடப்பதாக உணர்கிறேன் என்று நரசிம்மர் தன் வருத்தத்தை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது சத்ருகண்ணன் அங்கு வந்து சேர்ந்தான். மகேந்திரர் கொடுத்தனுப்பிய ஓலையை நரசிம்மரிடம் கொடுக்க நரசிம்மர் அதை வாங்கி படித்து மிகவும் மகிழ்ந்தார். உடனடியாக பரஞ்சோதியின் தலைமையில் துர்விநீதானே எதிர்த்து போரிடத்தான் புறப்படப் போவதாக தன் தாய் புவனாதேவியிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அதே நேரம் போருக்கு செல்லும் முன் சிவகாமியையும் ஆயனரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு செல்லும்படி மகேந்திரன் ஓலையில் எழுதியிருந்ததை படித்ததும் தன் காதல் தன் தந்தைக்கு தெரிந்துவிட்டதோ என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டார் நரசிம்மர். என்ன நண்பர்களே, நாவலின் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதை சொல்லப்பட்ட விதம் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம்.